வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி மகரதுண்டாயுதமி தன்னு தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமி தன்னு சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய திதி மாலை 4:02 வரை அஷ்டமி திதி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:15 வரை சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:15 11:15 வரை, மாலை 6:30 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். மனைவிக்கு தேவையான விஷயத்தை கணவன் வாங்கி தர முடியும், கணவனுக்கு தேவையான விஷயத்தை மனைவி வாங்கி தர முடியும். அதே மாதிரி உறவுகளோடு இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி உறவுகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தனக்காரகனாக 2ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து குருமங்களா யோகத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்களை குரு பகவானும் உங்கள் ராசியாதிபதியும் சேர்ந்து வழங்கி கொண்டிருப்பார்கள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாளில் குருமங்களா யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சிவன்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் பயணம் செய்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். அதே போல கடன் சத்ரு ரோகஸ்தானத்துல சந்திர பகவான் பயணித்தாலும் கடன் வாங்கியாவது உங்களை தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் சில போராட்டங்களை கொடுத்தாலும் போராட்டங்கள் எல்லாம் வெற்றிக்கானது என்று புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகள் ரீதியாக நல்ல ஒரு சூழல் நிலவக்கூடிய இந்த நேரத்துல காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது உறவுகளோடு சந்தோஷமாக வாழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்க்கையாக இருந்து இதுவரை தொழில் ரீதியாக இருந்த இன்னல்களை எல்லாம் தீர்த்து வைத்து வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கான ஒரு அற்புதமான காலம். விரைய செலவு செய்தாவது தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய சுவாமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சுவாமிநாத பெருமான் அருளால் தொழிலில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாயோடு குரு பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு இதுவரை சரியான நேரத்தில் சாப்பிடக்கூட முடியாமல் இருந்தவர்கள், சரியான வேலை கிடைக்காதவர்கள் கூட இப்போ ஒரு ஆறுதலாக ஒரு வேலை கிடைத்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல, இந்த நல்ல நேரத்துல கடகராசிக்காரர்கள் சில அலைச்சல்களும் சில தடைகளும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசியால் வென்று வர முடியும். திருச்செந்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு விட்டக்குறை தொட்ட குறையாக இருந்த பல்வேறு விஷயங்கள் தடையாக விலகி பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை என்று 3ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் திறனையும் 10ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு பகவான் இருந்து பல்வேறு வேலை விஷயங்களில் இருந்த இன்னல்களை சரியான விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலையில் இருக்கக்கூடிய தடைகளை செப்பனிட்டு அதை திருத்தி பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய
காசி விஸ்வநாதர மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்து தனவரவை பணவரவை பல்வேறு லாபத்தை வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா இருந்த அலைச்சல்கள் எல்லாம் தீரப்போது, உணவு கிடைக்காதவர்கள் கூட உணவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம், அதே மாதிரி வட்டி தொழிலில் இருந்த பிணக்குகள்லாம் தீரக்கூடிய காலம். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் பூரியில் அருள்பாலிக்கக்கூடிய பூரி ஜெகநாதர மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பூரி ஜெகநாதர் அருளால் தனவரகு பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, துலா ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சில இன்னல்களையும் சில வழக்குகளையும் சில வம்புகளையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஜென்மத்தில் இருக்கிற சந்திர பகவான் சில மன உளைச்சல்களை தருவார். அதே மாதிரி துலா ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து குரு அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல வழக்குகளும் சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வர முடியும். சனி வக்ர காலத்தில் தான் இருக்கிறார், பாதிப்பான காலத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் துலா ராசிக்காரர்கள் விழுப்புரம் அருகே பூவரசகுப்பத்தில் அருள்பாலிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதனால சில விரய செலவுகளும் சில அவமானங்களும் சில நம்பிக்கை குறைபாடுகளும் நடந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வர முடியும். பல போராட்டங்களை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதா போராடி சாதித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தில் குருமங்களா யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார்கள். உங்க ராசியாதிபதி குருமங்களா யோகத்தில் இருக்கிறதால இதுவரை வேலை விஷயமாக இருந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான ஒரு ஆளுமையும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு விட்டக்குறை தொட்டக்குறையாக இருந்த பல்வேறு விஷயங்கள் தடைகள் எல்லாம் உடைந்து பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம், உணவு விஷயமாக இருந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய காலம், நம்பிக்கை பெருகக்கூடிய காலம், நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய காலம். அதே சமயத்துல பழைய விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு புதிய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையானது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்கள் தஞ்சையில் அருள்பாலிக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல சனி பகவானும் வக்ர காலத்தில் இருக்கிறார். குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்யற இந்த நேரத்துல வேலை கிடைக்காதவர்கள் கூட வேலை கிடைக்கும். நிலமிடம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீராதவர்கள் கூட இந்த நேரத்தில் உங்க பக்கம் சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. 7.5 சனியில இருக்கிறதால உங்களுக்கு சாதகமான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல சென்னை அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் அதே மாதிரி சந்திராசமும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அன்றாட பணிகளை செய்யணும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் கொடுத்தாலும் 4ஆம் இடத்துல குருமங்களா யோகம் இருப்பதால் அலைச்சல்களை கொடுத்து மன வருத்தங்களை கொடுத்து மன அழுத்தங்களை கொடுத்து உங்களை வெற்றி காண வைப்பார். இதை சரியாக பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படும் போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அடிதாங்கும் கல்லால் தான் பிற்காலத்தில் சாதிக்கும் ஒரு தெய்வமாக மாற முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்கீங்க ஜென்ம சனியில். ஆனால் அடுத்து ஜொலிக்கக்கூடிய காலம் 7.5 சனி முடிந்த பிறகு மிக சிறப்பாக வரும். இந்த நாளில் ஆன்மீக வழிபாட்டுக்கு போங்க. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய அண்ணாமலையார் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது வாழ்க்கையை வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் பல்வேறு விஷயங்கள்ல சரியாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா
வக்ரகாலம், சனி வக்ரகாலம், அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பல விஷயங்களில் முன்னேற்பாடாக நடந்து கொண்டு சரியாக திட்டமிட்டு செயல்படுவது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சனி வக்ர காலம். காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வெள்ளை ஆடை உடுத்த வேண்டாம். அதேமாதிரி அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும். சாப்பிட்ற உணவு கூட விஷமாக போகக்கூடிய ஒரு காலம். ஏன்னா ஜென்மசனி காலத்தில் வேற இருக்கீங்க. அது வக்ரமாக இருக்கிறார். அதனால் கெட்டதில் ஒரு நல்லது அப்படின்னு தான் நடக்க முடியும். மொத்தமாகவே கெட்டதும் நடந்து விடாது, நல்லதும் நடந்து விடாது. ரெண்டு கலந்து தான் நடக்கும். அதனால் எதுலையுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார் மனசை நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது சந்திராசிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று திருவள்ளூரில் அருள்பாலிக்கக்கூடிய வீரநாராயண பெருமாளுக்கு சேஷ்டாபிஷேகம். இந்த சேஷ்டாபிஷேகத்தை யார் பார்க்கணும் அப்படின்னா, விருச்சக ராசியில் பிறந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சேஷ்டாதேவியின் கடாட்சம் பெற்றவர்கள். அவர்கள் பெருமாளுக்கு சேஷ்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை தொலைக்காட்சியிலேயோ இல்லை நேரடியாகவோ இல்லை மானசீகமாக மனதில் நினைத்து கொண்டோ அவற்றை காணும்போது, கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவானின் அதிபதி விஷ்ணு பெருமான், அவர்தான் பெருமாள். அவருக்கு சேஷ்டாபிஷேகம் நடக்கும்போது நீங்க அவற்றை கண்டுகளித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைந்து வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருவள்ளூரில் அருள்பாலிக்கக்கூடிய வீரநாராயண பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய சேஷாபிஷேகத்தை மனதாலோ நேரடியாகவோ இல்லை தொலைக்காட்சி வாயிலாகவோ கண்டுகளித்து மனதார பிரார்த்தனை செய்து பெருமாளுடைய அருளாசி பெற்று பலமாக வாழ வாழ்த்துக்கள். விப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அவற்றில் தினந்தோறும் அவரவர்கள் ராசிக்கு ஏற்ற தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவற்றை சரியாக பயன்படுத்தி துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். விப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுல ராசி பலன், ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், முக்கிய விழாக்கள், கிரக பயிற்சிகள் என்று அனைத்து ஆன்மீக ஜோதிட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அவற்றை எல்லாம் பயன்பெறுவதற்காக விப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.